தொலை வந்தால் சோம்பேறிகளாக வாரது. தொழுகையில சோம்பேறி ஃப்ரெஷ்ஷா வெளியே பேசிட்டு நிக்கிறார். சுப்ஹானல்லாஹ், நம்ம பாக்குறோம். பள்ளிவாசல் என்ட்ரன்ஸ்ல பேசிட்டு நிப்பார். நல்ல ஜோக் அடிச்சு சிரிச்சு அப்படி பேசிட்டு நிப்பார். இக்காம சொல்லும். பள்ளிக்குள்ள போவார், தக்பீர் கட்டுவார். ஒரு 2 நிமிஷத்துல கொட்டாவி புறம் கொஞ்சம் தலையை சொறிவார். அங்க மத்த காலில் நிப்பார், ஒரு காலில் நிப்பார், அங்க பாப்பார். வானத்தை பாக்குறது ஹராம் தொழுகையில. அவரை பார்வை அங்கும் இங்கும் அலைந்து திரியும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஷைத்தான் உன்ட பார்வையை திருடுகிறான். தொழுகையில நின்ற ஸ்டடி உன்னுடைய பார்வை ஸ்ட்ரைட்டா ஒரு இடத்துல இருக்கணும். இது அங்க பாக்குறது என்னென்றால் தொழுகையில சோம்பேறித்தனம். இது முனாஃபிக்குகளுடைய நிலை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தொழுகையில் கண்குளிர்ச்சி இருக்கிறது, தொழுகையில் ராஹத் இருக்கிறது, தொழுகையில் பிரச்சனைகளுக்கான தீர்வு இருக்கிறது. இது நான் சொல்லல, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். அப்ப ஏன் எனக்கு அது கிடைக்கவில்லை? கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யும். நான் சொல்றேன், தொழுகையாளிகளே, இந்த அம்சங்கள் உங்களுக்கு தொழுகையில் கிடைக்கவில்லை என்றால் ஏன் என்று கேளுங்கள். எனக்கு ஏன் நிம்மதி இல்லை? ஏன் தொழுகை கண்குளிர்ச்சி ஆகவில்லை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் இரவு தொழுகை தொழுவார்கள். சுப்ஹானல்லாஹ், ஓதிக்கொண்டே இருப்பார்கள். சகோதர சகோதரிகளை ஓதிட்டே இருப்பாங்க. எப்படி ஓதுவாங்கன்ற ஒரு நபித்தோழர் சொல்கிறார். ஒரு நாள் இரவு தொழுகை தஹஜ்ஜத்துல தக்பீர் கட்டிட்டு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு சூரத்துல் பக்கராவை ஃபுல்லா ஓதி முடிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் பக்கரா 280 சொச்சம் வசனம். இப்ப நம்ம வீட்டை போய் அதை ஓத ஆரம்பிச்சோம்னா முடியாது நமக்கு. சூரத்துல் பக்கரா ஓதுறாங்க. அப்ப பின்னால போய் ஒருவர் மாட்டிக்கிட்டார் தான். கிட்டத்தட்ட அவருடைய ரிவாயத்தின் படி பார்த்தா மாட்டின மாதிரி தான். இதோட முடியும், ருக்குவு போவாங்களோன்னு பார்த்தா திரும்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அடுத்த சூறாவை. இதோட ரசூலுல்லாஹ் ருக்குவு போறாங்கன்னு அவர் நினைக்கக்குள்ள அடுத்த ருக்கு, அடுத்த சூறா. அவங்க இன்ட்ரெஸ்டிங். அப்படி நம்ம நமக்கு சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆகும். அதுலயும் அந்த வைரமுத்து ஒரு கவிஞன் சொல்லுகிறான், காதலித்து பாருன்னு ஒரு கவிதை எழுதுகிறான். அதுல சொல்றான், நீ ஒரு பெண்ணை, ஜாஹிலியத் ஹராம், அது அந்த இதுக்காக சொல்றேன், இந்த ஜாஹிலியத்தை நீங்க புரியணும்ன்றதுக்காக. நீ காதலித்து பாருன்னா நிறைய விஷயங்கள் அதுல சொல்லிட்டு வந்து சொல்றான். காத்திருந்தால் நிமிடங்கள் வருடங்களாகும். காதலன் காதலிக்காக காத்திருந்தால் நிமிடங்கள் வருடங்களாகும். சந்தித்தால் வருடங்கள் நிமிடங்களாகும். 2 பேரும் சந்திச்சாங்கன்னா டைம் போறதே விளங்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹோடு உரையாட ஆரம்பித்தால் டைம் போறது விளங்காது. அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங், அவ்வளவு மன நிம்மதி அல்ல அவர்களுக்கு கிடைக்கிறது. ஏன் எனக்கு கிடைக்கவில்லை? ஏன் உங்களுக்கு கிடைக்கவில்லை? இந்த இடம்தான் தொழுகையில் முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடமா. என்னென்ற அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதுல 2 விஷயங்கள். ஒன்று என்னென்றால், நம்முடைய தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் நாம் தொழுவதில்லை. இது ஒரு ரீசன். 2வது, இந்த தொழுகையின் உள்ளே பொதிந்திருக்கிற விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் தருவதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை, அவங்க காட்டி தந்த தொழுகையில நம்ம வெளிப்படையான விஷயங்களை கவனம் செலுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், கை எப்படி தூக்கணும், கையை கொண்டு போய் இந்த இதுல வைக்க வேண்டும், வலது கை மீது, இடது கை மீது வலது கையை வைக்க வேண்டும், பார்வை சுஜூத் செய்கிற இடத்துக்கு போகணும், ருக்கு போகும்போது முதுகு நேராக இருக்க வேண்டும், அத்தஹியாத்தில் உட்காரும் போது இந்த 2 விரல்களை மடித்து, சின்னி விரலை மோதிர விரலை மடித்து, நடுவிரலையும் பெருவிரலையும் வட்டம் போட்டு சுட்டு விரலை நீட்டி வைத்துக் கொள்ள வேண்டும், கையை விடத்தை வைக்கணும், காலை விடத்தை வைக்கும், எல்லாம் செய்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த தொழுகையில் இருக்க வேண்டிய ஹுஷூ என்கிற ஒரு அம்சம் இருக்கிறது. ஹுஷூ என்று சொன்னால் என்ன? இறையச்சம், பக்தி. அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون.
மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் குஷுவோடு இருப்பார்கள். அப்ப தொழுகையில குஷு என்பது வெரி 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஆனா அது அந்த அளவுக்கு வலியுறுத்தி பேசப்படுவதில்லை. நம்ம தக்பீர் கட்டுவதை வலியுறுத்துகிற அளவுக்கு குஷூனுடைய வலியுறுத்தல் நிறைய பேர் காதுகள்ல விழுந்திருக்கா. அப்ப தொழுகையில் குஷுவோடு இருந்தால் தொழுவார்கள் என்று கூட அல்லாஹ் சொல்லல. தொழுகையில் குஷூவோடு தொழுவார்கள், அவர்களுக்கு தான் வெற்றி, நிச்சயமாக வெற்றி என்று அல்லாஹ் சூரத்துல் முஃமினூனுடைய ஆரம்பத்தில் சொல்லி காட்டுகிறார். அப்ப குஷூவோடு நீங்கள் தொழுதால் உங்களுடைய தொழுகையில் உள்ள லத்தத், அந்த இன்பம், தொழுகையில் உள்ள ராஹத், தொழுகையில் உள்ள அந்த மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். எப்ப பார்த்தாலும் தொழ வேண்டும் என்ற உணர்வே வரும். கொஞ்சம் டென்ஷனா தொழணும், அந்த ஃபீலிங் வரும். எப்ப குஷுவோடு தொழுதார். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, எப்படி குஷுவோடு தொழுவது? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. குஷுவோடு எப்படி நான் தொழுவது? குஷுவோடு தொழுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை சம்பந்தமாக காட்டிய அனைத்து வழிகாட்டல்களும் சரியாக பின்பற்றப்பட வேண்டும். எங்கிருந்து ஆரம்பிக்கணும் என்றால், ஆண்கள் வீட்டிலிருந்து ஒது செய்வதிலிருந்து அது ஆரம்பிக்க வேண்டும். பள்ளியில போய் ஒது செய்யறது சுன்னத்தில்லை. பள்ளியில போய் ஒது செய்யறது ஒது நிறைவேறும். ஆனால் வீட்டிலிருந்து ஒது செய்வதுதான் சுன்னா. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, யார் தன்னுடைய வீட்டில் ஒது செய்து பள்ளி வாசலுக்கு நடந்து செல்கிறாரோ அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் இவ்வளவு நன்மை இருக்கிறது என்று சொல்கிறார். இப்ப உலமாக்கள் என்ன சொல்றாங்க என்று கேட்டால், இவர் ஒது செய்யும் போது அல்லாஹுக்காக என்கிற நீயத்தோடு அந்த ஒதுவை செய்து அவர் வீட்டிலிருந்து வெளியிறங்குகிற பதிலையும் சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் தொழுறது சுன்னா. அதையும் கவனத்தில் எடுங்க. சுன்னத் தொழுகைகளை பள்ளியில் தொழுவதை விட வீட்டில் தொழுவது சுன்னா. அதுலயும் ஃபஜ்ர் தொழுகையினுடைய முந்தின 2 ரக்காத் ரசூலுல்லாஹ் பிரயாணத்திலும் விடாமல் தொழுத, அதை வீட்டில தொழுதுட்டு போறது. அப்ப வீட்டில் அந்த தொழுகையை தொழுது விட்டு அந்த ஃபீலிங் உடனேயே பள்ளிக்கு செல்வது. ஒது செய்கிற போது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற ஃபீலிங்கோடு ஒது செய்வது. அதுக்கு பிறகு தொழுவது. தொழுதுட்டு அப்படியே வெளியே வரும்போது நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒரு பாவம் அழிக்கப்படுகிறது, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. அந்த ஃபீலிங்கோட நடந்து போறது. போகும்போது சும்மா போகாம அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டு போறது. பள்ளி வாசலுக்குள் நுழையும் போது வலது காலை முற்படுத்தி பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக், அல்லது வேறு சில துஆக்கள் வருது, அந்த துஆக்களை ஓதி விட்டு பள்ளிக்குள்ள போறது. பள்ளிக்குள்ள போய் தொழுகைக்கு நிற்கும் போது பிகாம சொல்லியாச்சு அல்லது சுன்னத்துல புறம் என்றால், அன்புள்ள சகோதர சகோதரிகளை, அல்லது பெண்கள் வீட்டில் தொழுவதாக இருந்தால், நம்ம போய் நிற்கிற இடம் நம்முடைய ஹுஷுவை தரக்கூடிய இடமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும்.